முக்கிய செய்திகள். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த மனித உரிமை மீறல், உரிய விசாரணை நடத்த இந்தியா வலியுறுத்தல். வோல்டாஸ் நிறுவன நிலம் ராஜாத்தி அம்மாளின் ஆடிட்டர் பெயரில் பதிவானது எப்படி? சிபிஐ தீவிர விசாரணை. தேர்தலுக்கு பின் மேற்கு வங்கத்தில் நடந்து வரும் வன்முறை சம்பவங்கள், நடவடிக்கை எடுக்க ஆளுநருக்கு சிதம்பரம் வேண்டுகோள். கர்நாடகாவில் ஆளுநர் முதல்வர் இடையே நடக்கும் உச்சக்கட்ட மோதல், பரத்வாஜை திரும்ப பெறுமாறு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல் சம்பவங்கள் நடந்தது குறித்து விசாரணை நடத்துமாறு இலங்கை அரசிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிஎல் ஃபெரிஸ், பிரதமர் மன்மோகன் சிங், நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா ஆகியோரை சந்தித்து பேசினார். பிரதமரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய ஃபெரிஸிடம் இலங்கையில் உள்ள அப்பந்தோட்டை துறைமுகத்தை சீனா நிர்மாணித்து வருவது குறித்து விவகாரங்களை பிரதமர் மன்மோகன் சிங் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. ஐநா சபை இலங்கை மீது நடத்தவுள்ள போர் குற்ற விசாரணையை எதிர்கொள்வதற்கு இந்தியாவின் ஆதரவை அவர் கோரியதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாடுகளின் சார்பில் கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. இதில் இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போரின் போது இடம்பெயர்ந்துள்ள தமிழர்களை அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் குடியமர்த்த இந்தியா அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போரின் போது பிறப்பிக்கப்பட்ட அவசர கால சட்டங்களை திரும்பப் பெறுமாறும் இந்தியா அப்போது வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையே இலங்கை மீது சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமை மீறல் தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணை நடத்தி உண்மை நிலவரத்தை வெளியிடுமாறு இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது குறித்து தனது கவலையை தெரிவித்துள்ள இந்தியா இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு ஜிஎல் ஃபெரிஸ் நேற்று கொழும்பு புறப்பட்டுச் சென்றார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் கருணாநிதியின் மனைவி ராஜாத்தி அம்மாளின் ஆடிட்டர் பெயருக்கு மாற்றப்பட்ட விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. சென்னையில் டாடாவின் வோல்டாஸ் நிறுவனத்தின் நிலம் அண்ணா சாலையில் உள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த நிலம் ராஜாத்தி அம்மாளின் ஆடிட்டர்களின் ஒருவரான மலேசிய சரவணன் என்ற பெயருக்கு மாற்றப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நிலம் தற்போது மலேசியாவை சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த மாற்றத்தை ராஜாத்தி அம்மாளின் மற்றொரு ஆடிட்டர் ரத்தினம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான வோல்டாஸ் நிறுவன நிலம் மிக குறைந்த விலையில் ராஜாத்தி அம்மாளின் ஆடிட்டர் பெயருக்கு மாற்றப்படம் செய்தது தொடர்பான விவகாரத்தில் உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ள சிபிஐ அதிகாரிகள் ராஜாத்தி அம்மாளின் ஆடிட்டர்களுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். இதைத் தொடர்ந்து ராஜாத்தி அம்மாளின் ஆடிட்டர்களான ரத்தினம் மற்றும் மலேசிய சரவணன் ஆகியோர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார்கள். அவர்களிடம் வோல்டாஸ் நிறுவன நிலம் கைமாறியது தொடர்பான விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் டாடா நிறுவனத்திற்கு சாதகமாக நடந்து கொண்டதற்கு இந்த நிலம் கைமாற்றப்பட்டிருக்கலாம் என்று சிபிஐ சந்தேகப்படுகிறது. இந்த நிலையில் கருணாநிதியின் மகள் கனிமொழி மற்றும் கலைஞர் டிவியின் நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு வரும் 20ஆம் தேதி அளிக்கப்பட உள்ள நிலையில் இந்த நிலம் குறித்த ஆவணங்களை சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அம்மாநில ஆளுநர் எம்.கே. நாராயணனை மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து அங்கு ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்துள்ள நிலையில் மாவோயிஸ்டுகள் மீண்டும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட தொடங்கியுள்ளனர்.
இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் 84% மக்கள் வாக்களித்துள்ளதன் மூலம் வன்முறைக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்று உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து மேற்கு வங்க மாநில ஆளுநரை தொடர்பு கொண்டு வன்முறையை நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தாம் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறினார். மேலும் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள மாவோயிஸ்டுகள் வன்முறையை கைவிட்டுவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சராக பதவியேற்க உள்ள மம்தா பானர்ஜியிடமும் தாம் வலியுறுத்தியுள்ளதாக செய்தியாளர்களிடம் அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்தார். கர்நாடகாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரை செய்த ஆளுநர் பரத்வாஜை கண்டித்து பாஜகவினர் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. கர்நாடகாவில் எடியூரப்பா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எதிராக செயல்பட்ட 16 எம்எல்ஏக்களை சபாநாயகர் போபையா பதவி நீக்கம் செய்தார். இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சனம் செய்துள்ள உச்சநீதிமன்றம் சபாநாயகரின் உத்தரவு செல்லாது என்று அண்மையில் தீர்ப்பளித்தது. இதைத் தொடர்ந்து ஆளுநர் பரத்வாஜ் கர்நாடக பாஜக அரசை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று கடிதம் எழுதியுள்ளது சர்ச்சையை எழுப்பியுள்ளது. தலைநகர் பெங்களூருவில் நேற்று கூடிய நூற்றுக்கணக்கான பாஜக தொண்டர்கள் ஆளுநர் பரத்வாஜின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தி ஆர்ப்பாட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதற்கிடையே தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் டெல்லி சென்ற முதலமைச்சர் எடியூரப்பா குடியரசுத் தலைவரிடம் தனது பெரும்பான்மையை நிரூபித்துள்ளார். இதனிடையே மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவர் தேவகவுடா பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த விவகாரத்தில் ஆளுநரின் நடவடிக்கை சரியானதே என்று கூறினார். Governor has acted with all tolerance. First, he sent the recommendation. Second, on the advice of the Union government, he has given one more option. That also how it has been manipulated. The Supreme Court has said very categorically. இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய தலைவர் நிதின் கட்காரி உள்ளிட்ட தலைவர்கள் கர்நாடகாவில் பாஜக அரசை கலைக்க காங்கிரஸ் முயல்வதாகவும் இதற்கு ஆளுநர் பரத்வாஜை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். कर्नाटक के गवर्नर साहब ने हमारी सरकार को बर्खास्त करके प्रेसिडेंट रूल के लिए सिफारिश करने वाला पत्र केंद्र सरकार को भेजा है. ये उनकी कृति अलोकतांत्रिक है, असंवैधानिक है और मुझे ऐसा लगता है कि ये पत्र जो आया है ये दिल्ली में भी यूपीए की सरकार में कुछ मंत्री है और कांग्रेस पार्टी के नेता है जिनको ये पता चला है कि कर्नाटक में जनता के द्वारा हम भारतीय जनता पार्टी को हरा नहीं सकते. தீவிரவாத மிரட்டல் காரணமாக பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அல் கொய்தா தலைவன் பின் லாடன் பாகிஸ்தானில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு அங்கு தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்திய தூதரக அதிகாரிகளை தீவிரவாதிகள் தாக்கக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அவர்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் யாரும் அவசியமற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் தகுந்த பாதுகாப்புடன் அவர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் குண்டு துளைக்காத கார்களை மத்திய அரசு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயுவின் விலை 50 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் தற்போது 12 கோடியே 30 லட்சம் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. வரும் 2016ஆம் ஆண்டிற்குள் இந்த எண்ணிக்கையை 16 கோடியாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் தொடரும் பதற்றமான சூழல், அமெரிக்க டாலரின் விலைச்சரிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எனவே பெட்ரோல் விலை உயர்வை தொடர்ந்து சமையல் எரிவாயு விலையும் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை நிர்ணயிப்பது தொடர்பாக வரும் 19 மற்றும் 20 தேதிகளில் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஜெய்பால் ரெட்டி ஆகியோர் தலைமையில் உயர்நிலை கூட்டம் டெல்லியில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு பின்பு வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 50 முதல் 60 ரூபாய் வரை உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.